ஓகே நமஸ்தே. ஸோ நம்ம இன்னைக்கு ராஷ்டிரபாஷாவில் வந்து சாக் அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு போயம் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். என்ன போயம் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன போயம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம? ஷுப்காம்னா ஃபினிஷ் பண்ணோமா? இப்போ வந்து நம்ம சாகு பார்க்க போகிறோம். சாகுனா வந்துட்டு நம்மளோட டிசையர், விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆசை, விருப்பம், அதுதான் வந்துட்டு சாகு அப்படிங்கிறது. ஓகேவா? டிசையர்னு சொல்லலாம். இது யாருடைய விருப்பம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளவருடைய விருப்பம். ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அது ஒரு ஃப்ளவரோட ஒரு தாட் மாதிரி கவி வந்து நம்ம திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ கவி என்ன மாதிரி யாரை வந்து மைண்ட்ல வச்சு யாருடைய தாட் மாதிரி இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு? ஒரு ஃப்ளவருடைய தாட் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளவருக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்றது. ஸோ சாக் அப்படின்ற போயம்ல இப்போ தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 10ல அது இருக்கு. ஃபர்ஸ்ட் கவியை பத்தி படிச்சிடலாம். மாக்கன்லால் சதுர்வேதி ஏக் பாரதிய ஆத்மா. இது வந்து ஏக் பாரதிய ஆத்மான்றது வந்து அவர் வந்து புனைப்பெயர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்க வந்து ஒரு பெட் நேம் வச்சுன்னு அவங்க எல்லாம் கதை எழுதுறது, கவிதை எழுதுறது அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி மாக்கன்லால் சதுர்வேதி வந்து ஏக் பாரதிய ஆத்மா அப்படின்ற பேர்ல அவர் எழுதுவார். சரியா? ஸோ இஸ் கவிதா கே ரச்சயிता மாக்கன்லால் चतुर्वेदी हैं. The author of this poem is माखनलाल चतुर्वेदी. आपका उपनाम एक भारतीय आत्मा है. His nickname is एक भारतीय आत्मा. आपका जन्म 1888 में मध्य प्रदेश के खंडवा में हुआ. So he born in the year of 1888 मध्य प्रदेश ला खंडवा அப்படின்ற பிளேஸ்ல பிறந்திருக்காரு. ओके, आप राष्ट्रीय आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल भी गए हैं. So he participated in the national movements. இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ். பிகாஸ் 1888னா இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் இல்லை, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா. ஸோ நிறைய நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதுலலாம் he participated and he went to jail many times. ஓகேவா? हिम तरंगिनी, हिम किरीटिनी, माता आदि इनकी प्रमुख रचनाएं हैं. So these are his famous write-ups. இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான write-ups. ஓகே, மேஜர் ஒர்க்ஸ். कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना को प्रकट करते हैं. So இந்த போயம்ல என்ன பண்றாருன்னா, the poet expresses the patriotic feeling through a flower. ஒரு ஃப்ளவரை வச்சுக்கிட்டு பேட்ரியாட்டிக் ஃபீலிங்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கவி நமக்கு வந்து சொல்றாரு. சரியா? आप 1968 में स्वर्ग से धारे. So he died in the year of 1968. So this is about கவி பரிச்சை அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த போயம். சரி, போயட் தான். இப்போ போயம் போலாம். போயம் ஒரு வாட்டி நான் ரீட் பண்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. चाह नहीं मैं सुरबाला के गहनों में गूंता जाऊं. चाह नहीं प्रेमी माला में बिंद प्यारी को ललचाऊं. चाह नहीं सम्राटों के शव पर हरी मैं डाला जाऊं. चाह नहीं देवों के सिर पर चढ़ूं, भाग्य पर इटलाऊं. मुझे तोड़ लेना वनमाली, उस पथ में देना तुम फेंक. मातृभूमि पर शीश चढ़ाने जिस पथ जावे वीर अनेक. ஸோ இது வந்து பூ என்ன நினைக்குது, ஒரு ஃப்ளவர் என்ன நினைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சுர்பாலா அப்படின்றது இங்க வந்திருக்கு. சுர்பாலான்றதுன்னா அப்சரா, தேவ்கந்தா அப்படின்னு. ஸோ தேவகன்னியர்கள், அப்சரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய மெத்தாலஜில நம்ம படிப்போம் இல்லையா, நம்ம கவிதை நம்மளோட இதுலாம் இருக்கும். ரம்பா, ஊர்வஷி, மேனகா, அது அவங்க எல்லாம் அப்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவகன்னிகள். ஸோ அவங்க அதை தான் வந்து சுர்பாலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. चाह नहीं, I do not have wish, I do not have desire. मैं सुरबाला के गहनों में गूंता जाऊं. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மாலையில, கையில, சோ இந்த மாதிரி காதுல எல்லாம் கூட ஃப்ளவர் வச்சு நமக்கு வந்து டெக்கரேட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. சோ சொல்றாங்க, I don't have desire to open into the jewels of அப்சரஸ். ஓகே, அவங்களோட இதுலயும் வந்து நான் வந்து அவங்களோட ஜுவல்லரிஸை வந்து பியூட்டி அழகுபடுத்துறதுக்கான ஒரு பொருளா நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லுது. चाह नहीं प्रेमी माला में बिंद प्यारी को ललचाऊं. And also I do not have the desire to be tied into the மாலா. மாலானா வந்து garland, மாலை இருக்கு இல்லையா. பிரேமி மாலானா இப்ப வந்து நம்ம இவங்க இப்ப கல்யாணத்துக்கு போடுற மாலைன்னு கூட வச்சுக்கலாமே. சோ கல்யாணத்துக்கு போடும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற லவ் இருக்கு இல்லையா. சோ நான் வந்து இப்ப நான் ஒரு லவரோடைய கழுத்துல நான் மாலையா இருந்து இன்னொருத்தரை நான் வந்து என்ன பண்றதுக்கு, அவங்கள வந்து என்ன லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இவங்களை லவ் பண்ண வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து ஆசை இல்லை. சோ என்ன வந்து யாராவது லவ் பண்ணணும், நான் வந்து ஒரு லவர்ஸோட நான் மாலையா இருந்து
அவங்களுடைய லவ்வை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்கு எனக்கு ஆசை இல்ல. ஓகேவா? चाह नहीं सम्राटों के शव पर हरी मैं डाला जाऊं. So I don't have desire सम्राटों के शव. सम्राட்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எம்பரர்ஸ், நார்மல் கிங் கூட கிடையாது, எம்பரர்ஸோட ஷவ்னா வந்து டெட் பாடி. அவங்களோட டெட் பாடி மேல இப்ப நார்மலாவே ஒரு ஹியூமன்ஸ் இறந்து போறாங்கன்னா அவங்க மேல வந்து பூ போடுவோம். ஓகே, அது வந்து ஓகே. நான் வந்து ஈவன் தே ஆர் எம்பரர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி புட் ஆன் தெம். அவங்க மேல என்ன போடணும்ன்றது கூட எனக்கு ஆசை இல்லை. ஐ டு நாட் விஷ் டு பி பிளேஸ்டு ஆன் த டெட் பாடிஸ் ஆஃப் எம்பரர்ஸ் ஈவன். ஓகேவா? ஸோ நான் வந்து அப்சரஸோட ஜுவல்லரியா இருக்க எனக்கு ஆசை இல்லை, அண்ட் லவர்ஸோட மாலையில இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, அண்ட் எம்பரர்ஸோட டெட் பாடிஸ்ல என்ன போடுறதுக்கும் எனக்கு ஆசை இல்லை. ஓகே, चाह नहीं देवों के सिर पर चढ़ूं भाग्य पर इटलाऊं. And also I don't have the desire to sit on the God's head. இப்ப சாமிக்கெல்லாம் நம்ம பூ போடுறோம், பூ போடும் போது தலையில பூ வைக்கிறோம் இல்லையா? சிவனுக்குன்னா லிங்கத்து மேல பூ வைக்கிறோம். சோ அந்த மாதிரி அவங்களோட தலையில போய், காடோட தலையில போய் உட்கார்ந்துகிட்டு என்னுடைய டெஸ்டினிய பத்தி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையும் இல்லை. சோ நான் வந்து கடவுளோட தலை மேல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து பெருமைப்பட்டுக்கிறதுக்கும் ரொம்ப போஸ்டா ஃபீல் பண்றதுக்கும் எனக்கு வந்து ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? சோ வந்து நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் த டிசையர், எனக்கு வந்து தலையில போய் கடவுளோட தலையில போய் உட்காந்துக்கிறதுக்கும் எனக்கு ஆசை இல்லை. முஜே தோடு லேனா வனமாலி. தோடு லேனா அந்த பூ பறிக்கிறது, அதுதான் தோடு லேனா. சரியா? டு பிளக் மீ. பிளக் மீ. வன்மாலின்றது யார சொல்றாங்கன்னா காடு. வனமாலினா ஆக்சுவலி கார்டனர். எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே கார்டனர் யாரு? பகவான். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க சுர்பாலாக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அப்சரா தேவ்காந்த் கொடுத்திருக்காங்களா? இட்லானா. இட்லானா கர்வ் ஹோனா, ப்ரௌடு, ஃபீலிங் ப்ரௌட், டு பி ப்ரௌடு. ஓகே. ஷீஷ் சடானா. ஷீஷ் சடானா வந்துட்டு பிராணர். இன்னும் வரல இந்த லைன், இங்க வரல, இங்க பார்க்கலாம். லல்சானா. லல்சானா வந்து ஆக்ரஷ்டு கர்ணா. வன்மாலி ஸ்ரீகிருஷ்ண பகவான், காட தான் வந்துட்டு வனுமாலி அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆக்ரஷ்டு கர்ணானா வந்துட்டு அட்ராக்ட் பண்றது. சோ ஒரு இந்த இங்கதான் வந்திருக்கேன், லல்சாவுங்கிறதுக்கு தான் வந்து இங்க ஆக்ரஷ்டு கர்ணா, அட்ராக்டிங் த லவர்ஸ். அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது. சரியா? சோ வனுமாலின்றதுக்கு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் காட். சோ ப்ளீஸ் காட் பிளக் மீ உஸ் பத்துமே தேனா ஃபேங்க். என்ன தூக்கி அந்த பாதையில போட்டுரு, அந்த பாதையில போட்டுரு. உஸ் பத்பர் அப்படின்னு சொல்லுது. த்ரோ மீ ஆன் தட் பாத். விச் பாத்னா மாத்ரு பூமி பர் ஷீஷ் சடானே ஜிஸ் பத் ஜாவே வீர் அனேக். மாத்ரு பூமி மதர்லேண்ட். மதர்லேண்டுக்கு தன் உயிரை கொடுக்கறதுக்கு ஷீஷ் சடானே, தன்னுடைய ஷீஷ்னா வந்து தலையை கொடுக்கறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணார்பன் கர்ணா. பிராணார்பன் கர்ணா. பிராணார்பன் கர்ணானா வந்து சரண்டர் த லைஃப், லைஃபையே கொடுக்கறதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப். சோ மாத்ரு பூமிக்காக, மதர்லேண்டுக்காக, நம்மளுடைய கண்ட்ரிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்றதுக்காக வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க போற பாதையில என்ன போட்டுரு, என்ன பறிச்சு அவங்க போற பாதையில போட்டுரு, அவங்க கால்ல நான் படணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுது. புரியுதா? So many brave men go to protect our motherland இல்லையா? to sacrifice their life வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பாத்துல என்ன போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. புரிஞ்சுதா? சோ ஃப்ளவருக்கு வந்து என்னென்னமோ வந்து சொல்லிட்டு கடைசி நான் வந்து அட்லீஸ்ட் என்னால வந்து கண்ட்ரிக்கு சர்வ் பண்ண முடியலனாலும் கண்ட்ரிக்கு சர்வ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பாதத்துல என்ன போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. புரிஞ்சுதா? சோ இட்ஸ் அ பேட்ரியாட்டிக் போயம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்சரஸோட இதுல வந்து ஜுவல்லரியா நான் இருக்க விரும்பல, அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு அட்ராக்ட் த லவர்ஸ், அண்ட் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் த எம்பரர்ஸ் டெட் பாடி. அண்ட் வந்து எனக்கு கடவுளோட தலையா இருந்தா கூட அங்க இருந்து நான் ரொம்ப ப்ரௌடா நான் இது பண்ணிக்கணும்னு கூட எனக்கு ஆசை இல்ல. என்னை பறிச்சு கண்ட்ரிக்காக உயிரை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க போற வழியில என்ன போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் கேக்குது. ஓகேவா? இது வந்து ஃபூல் கி சாகுன்னு கூட சொல்லலாம். சாகுன்னு கொடுத்துருக்காங்க போயம் உங்களுக்கு. ஓகே. ஃபூல் கி அபிலாஷா அப்படின்னு கூட நான் படிச்சிருக்கேன். ஓகே. சோ இது வந்து இதுதான் வந்து சாகு போயம். நல்லா இருந்துச்சா போயம்? எப்படி இருந்தது? யூ லைக் தட்? நல்லா இருந்துச்சுல்ல போயம்? சோ ஃப்ளவர் மூலமா ஒரு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும், நம்மளோட தேச பக்தின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறாரு போயட்.
ஓகேவா? இந்த அளவுக்கு வந்து நம்ம தேசபக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த மோட்டிவ், போயமோட மோட்டிவ். ஓகேவா? ஸோ அதை 2 வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ரீட் பண்ணாலே புரியுற மாதிரி லாங்குவேஜ் தான். போயம்ல ரொம்ப டிஃபிகல்ட் லாங்குவேஜ்ல இல்ல. ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. படிச்சு பார்த்தாலே ஈஸியா புரியும். சரியா? धन्यवाद.